டேய் சாப்பிட்டனா தட்டெடுத்து கையோட கழுவி வை. அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்ப நீ கழுவி வைக்கலனா எனக்கு கோவம் வரும். இந்த அண்ணி எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. மா நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வெளியே போயிட்டு வரேம்மா. சரிப்பா. அண்ணா அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போலாமா? உங்க தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போய் என்ன பண்ண போறான்? வீட்லயே அடங்கி இருக்க சொல்லுங்க. டேய் வீட்லயே இருடா. ஐயோ அண்ணா கூட விட்டுருவாங்க, இந்த அண்ணி விடவே மாட்டாங்க. சைலண்டா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இன்னைக்கு இந்த நான் எங்கேயோ ஊர் சுத்த வெளியே போயிட்டான் போல. வயசு பையன் அங்க இங்க தாங்க போவான், விடுங்க போட்டும். மா நான் வந்துட்டேன். எங்க போயிட்டு வர? சொல்லிட்டு போனியா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன் அண்ணி, அதையும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேன். சொல்லிட்டே போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரணும். போ. என்னம்மா வயசு பையன் போட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே எப்படி கண்டிக்கிற? அதே நேரம் வயசு பையன் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாதுங்க. அப்பப்போ கண்டிச்சாதான் வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வரும். பசங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கணும், அதே நேரம் கண்டிக்கவும் செய்யணும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்ன அதிகமா திட்டுறது நீங்க ஒருத்தங்க தான். நீ திட்டினாளா? எதுக்கு? என்ன திட்டினாங்களா? டேய் சாப்பிட்டு போடா. சாப்பிடலாம் வேணாம், எனக்கு டைம் ஆச்சு. இப்போ நீ சாப்பிடாம ஊர் சுத்த போனா உன் காலை உடைச்சிருவேன். சரி சாப்பிட்டே போறேன். அண்ணினாலதான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுருக்கேன். பின்ன சாப்பிட்டு போனா நான் ஏன் திட்ட போறேன்? டேய் போயிட்டு எப்ப வருவ? 7 மணிக்குள்ள வந்துடுவேன். நீ பசங்க கூட எல்லாம் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காம சீக்கிரம் வீடு வந்து சேர்ற. சரி வந்துடுறேன். டேய் ஏன்டா தம்பி சோகமா இருக்க? இந்த வீட்டுல நானும் மனசும் தானே, எனக்குன்னு செலவு இருக்காதா? எங்க அண்ணன் கிட்ட கேட்டா திட்டுறான். சரிடா நான் தரேன், உங்க அண்ணனுக்கு தெரியாம வச்சுக்கோ. இந்தாடா உங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த காசை வச்சுக்கோ. நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணேன்னு. சரிங்க நீ, நான் வந்துட்டேன். நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்து பழகுன்னு. உன்னெல்லாம் திட்டி ஒரு பிரோஜனம் இல்ல. என்னடா உன்னை திட்டிகிட்டே இருக்காளா? சரி கவலைப்படாத. கவலைலாம் பண்ணலையே. நம்ம அம்மாவுக்கு அப்புறம் என்ன திட்டுறக்கோ என்ன ஹெல்ப் பண்றக்கோ எல்லாமே அவங்க தானா. அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன். இங்க தானே பார்த்தேன். அம்மோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, வெளியே போலாம். சரிங்க. ட்ரெஸ் மாத்த போறாங்களா? யார் அது? யாரு யாரு? இவர் தம்பி என்ன இப்படி நடந்துக்கிறான்? அண்ணி வாங்க தம்பி. என்னடா பொம்பளை பிள்ளைகளை தொட்டு பேசிட்டு இருக்க? கையறா. மாமா சின்ன பையன் தானே, விடுங்க மாமா. என்னது இவன் தொடர்ந்து சரியில்லை. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியாம நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். அண்ணா வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, நான் அதை அடிச்சிட்டேன். டேய் என்னடா சொல்ற? பாம்பா? பாம்பு போகுது. என்ன ட்ரெஸ் மாத்த போறாங்களா? அண்ணி இருக்க ரூம் பக்கம் தான் பாம்பு போகுது. ரூம்குள்ள பூந்துட்டா. ஜன்னல சாத்தினா பாம்பு மேலே ஏறாது. டேய் வாடா ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன விடுனா, நம்ம அன்னிக்கு ஏதாச்சுன்னா சாப்பிட்டுடா. தம்பிக்கு மீன் வாங்கிட்டு வாடா, ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கும் சேர்த்து மீன் வாங்கிட்டு வாங்க. அண்ணி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரினா. வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ என் பையன் மாதிரி பாசம் வச்சவன தப்பா நினைச்சிட்டேனே. டேய் உங்க அண்ணனுக்கு இப்பதான்டா கல்யாணம் ஆயிருக்குது. உங்க அண்ணி சமைச்சது உப்பு இல்ல காரம் இல்லன்னு சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. சரிப்பா. எல்லாரும் சாப்பிட வாங்க. உப்பு இல்லாத சாப்பாடு இப்படிதான் சாப்பிடுறதோ. மாமா சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நீங்க சாப்பிடுறப்ப மட்டும் உப்புல சாப்பாடை போட்டுக்குங்க. நம்ம சமைக்கிறது அவனுக்கு பிடிக்கல போலயே. என்னது உப்புமாவா? இது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. எனக்கு பிடிக்காது, வேற சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அம்மா இல்லாத பையனை பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. இருக்கிறதே சாப்பிடுறதுன்னா சாப்பிடுறா, இல்லைன்னா பத்திங்க. நீ சமைக்கிறதே சுத்தமா சரியில்லை. இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்ச சாப்பாடு. அம்மா இன்னும் கொஞ்சம் போடு. அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். இப்போ எங்க அம்மா இருந்தா எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்களா? தம்பி இந்த இதுல மேகி இருக்கு. என்னம்மா உப்புமா பண்ணிருக்க? குழந்தைனுக்கு இது பிடிக்காது. மாமா எனக்கு தெரியாது. சரி விடுமா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இந்நேரம் அத்தன் இருந்தா அவனுக்கு ஸ்பெஷலா செஞ்சிருப்பானுங்க. தேங்க்ஸ் அண்ணி. அம்மா மாதிரி யாருனாலையும் வர முடியாது, ஆனா அம்மா ஸ்தானத்துல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா தம்பி. டேய் மேல போய் உங்க அண்ணி ரூம்ல தலைவலி மாதிரி எடுத்துட்டு வாடா. இது அண்ணி ரூம்க்கா? டேய் உங்க அண்ணி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. மேல போய் எங்க அண்ணி கிட்ட ஃப்ரெண்டியா பேசலாம்ல. கம்மன் இருங்கம்மா. எனக்கு வேற பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அவங்க வேற இப்ப வந்தவங்க. நான்லாம் பேச மாட்டேன். இவர் என் குழந்தை தானே, அப்பயும் எப்படி தேங்குறாரு? காலேஜ் போக வேற டைம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? தட்டலாமா வேணாமா? ஒரு வார்த்தை சீக்கிரம் வர சொன்னா வந்திருக்க போறேன். இவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல போல. சை அத்தை, உங்க 2வது பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க கொஞ்ச நாள் தனி கொடுத்துன போறோம். என்னம்மா சொல்ற? அவரோட அண்ணனை அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைச்சு என் மேல கோவமா இருக்காரு போல. என்னம்மா பேசுற நீ? உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு உங்க அம்மா வீடு கிடையாது. என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, இப்பதான் இவ்வளவு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல. என்னம்மா நீங்க டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்பட்டு வார்த்தை விட்டு எங்க மனசை கஷ்டப்படுத்தாது. இவ்வளவு நாள் பொண்ணுங்கிட்ட பேசாம இருந்தா அண்ணி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான்மா பேசாம இருந்தேன். ஒரு அண்ணி அம்மாவை நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க அண்ணி. அண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீ என்னடி? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். நீங்க தான் அதை பத்தி அண்ணா கிட்ட பேசணும். லவ்வா?
என்னால முடியாது. சேர்த்து தானே வைக்க சொன்ன, பின்ன கூட்டி விட சொன்னா. சாரி அண்ணி, உங்க அளவுக்கு நான் எத்தனை ஹெல்ப் பண்ணிருப்பேன். நீயா? தங்கச்சி இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு. இவதான் என் தங்கச்சி. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிடு. இப்பப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஹாய் கவி. ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. என்னது ஆய் சாப்பிட்டீங்களா? சீச்சி. எல்லாம் தலை எழுத்து. ஐயோ இவ வேற கடுப்பாராளே. இவ்வளோ கேவலமா ஜோக் சொல்லிட்டு அதை விட கேவலமா சிரிக்கிறா. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஓகே சொன்னதா கல்யாணம் தெரியும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ சிரிப்பு மூக்கோலியே ஒழுகிடுச்சுமா. அண்ணி இப்படி பண்ணி மாதிரி மேயாதீங்க, கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுங்க. எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அன்னைக்கு என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ ட்ராமா பண்றியா? அண்ணி அண்ணி உங்க கைய காலை நினைச்சு கேக்குறேங்க அண்ணி. கையெல்லாம் எனக்கு வேணா, இந்த காலே தரேன். இப்படி சொல்றாங்க. ஏங்க உங்க தங்கச்சிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேங்க. நீ எப்பமா புரோக்கர் ஆன? என்னங்க இவன் எனக்கு தெரிஞ்ச பையங்க. கவிக்கு பிடிக்குமான்னு தெரியாம இருங்க. ஏங்க அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? நீங்க எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவீங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அடிப்பாவி. தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. சரிண்ணே. காரியத்துக்கு எடுத்துறாதடி, சும்மா இரு. அண்ணி அண்ணா எங்க போனா? உங்க அண்ணா முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காருடா. வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். 2 வாரமா? அண்ணா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும், காசு அனுப்புறீங்களா? அக்கௌண்ட்ல காசு இல்லடா, அண்ணிக்கிட்ட வாங்கிக்கோ. சரிண்ணா. அண்ணி அண்ணா உங்ககிட்ட ஃபீஸ் காசு வாங்கிக்க சொன்னாரு. ஏண்டா உங்க அண்ணா தான் சொன்னார்னா உனக்கு என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு வாய் கூசல? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு, அதை நீ உன் தேவைக்கு ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிருவியா? இல்ல அண்ணி அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க நம்பி வாழாம உன்னை நம்பி வாழுடா. செம் ஃபீஸ் கட்டுறக்கே அண்ணே அப்படி திட்டினாங்க. காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்ட சொல்லியிருக்காங்களே. அண்ணா பார்ட் டைம் ஏதாவது வேலை கிடைக்குமா? தட்டல் எடுக்கிற வேலை வேணா இருக்குப்பா. சரிண்ணா. சார் எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல கட்டணும். ஃபீஸ் உங்க அண்ணி ஆல்ரெடி கட்டிட்டாங்கப்பா. இந்தாங்க, எனக்கு யார் காசும் தேவையில்ல. டேய் நீ வச்சுக்கோடா, அது உனக்கு தான். அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர நாங்க ஒன்னு அடுத்தவனா பாக்கலடா. உன் தனிப்பட்ட செலவுக்கும் உன் காலேஜ் ஃபீஸ்க்கும் மற்றவங்கள நம்பாம உனக்காக நீ கஷ்டப்படணுன்றதை புரிய வைக்க தான் நான் இதை பண்ணேன். அக்கா தள்ளுங்க. அக்காவா? நான் உனக்கு அண்ணிடா. சரிங்க. என்ன நம்ம கிட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு இப்படி ஓடுறாரு? பரவாயில்லையே, எல்லாம் சமைச்சிட்டா வீடெல்லாம் கூட்டிட்டா பொறுப்பா இருக்கிறாளே. உங்க அண்ணி பாரு வீடே மாத்திட்டா. நான் இல்லாத போது அவ தான் உன்னை பாத்துக்க போறா. எது அவங்களா? அவங்க உள்ள என்னால இருக்க முடியாதுமா. என் ப்ளூ டி ஷர்ட் இங்க காணோம். உன் ரூம்ல இல்லைன்னா உன் அண்ணி ரூம்ல இருக்கும். என் ட்ரெஸ் எப்படி அவங்க ரூமுக்கு போகும்? டேய் அவன் உன் ட்ரெஸ் எது உங்க அண்ணா ட்ரெஸ் எதுன்னு தெரியாம எடுத்து வச்சிருப்பா. நீ போய் அவகிட்ட கேளு. யாரு? நான் தான். நான் தான் அருணேஷ்கா. கேக்கல சரியா? அக்கான்னு கூப்பிடுறீங்க. யாரு? சரி நான் அப்புறம் வரேன். டிஷர்ட் கொடுங்க, அது என்னோடது. ஆனா முறையா கேளு. எனக்கு அப்பெல்லாம் கூப்பிட வராதுங்க, புரிஞ்சுக்கோங்க. தம்பி, அண்ணின்ற வார்த்தை ஒண்ணு கெட்ட வார்த்தையோ இல்ல கேவலமான வார்த்தையோ இல்ல. அது அம்மான்ற புனிதமான வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை. இல்லங்க, இவ்வளவு நாள் இல்லாம உங்களை எப்படி இப்படி பாக்குறதுன்னு தெரியல. கொழுந்தாருன்றது வார்த்தைக்காக தான் வேறையே தவிர அதோட பாசம் எல்லாம் ஒண்ணுதான் தம்பி. நான் உன்னை என் தம்பியா தான் பாக்குறேன். இந்தா அண்ணி. இனிமே நான் உங்களை அண்ணின்னே கூப்பிடுறேன். ஹே நில்லு, சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாதா? இனிமே லேட்டா வந்தா உன்னை வெளியவே தூங்க விட்டுருவேன். டேய் தம்பி, தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணாதடா. நான் என்ன உங்க காசையா செலவு பண்ணேன்? நான் எங்க அண்ணா காசை தானே செலவு பண்ணேன். அதுல எனக்கு உரிமை இருக்கு தம்பி. உங்களுக்கு உரிமை இருந்தா எனக்கும் இருக்கு. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. விட்ரா, அண்ணி தானே சொன்னாங்க. இவங்க யாரா எனக்கு இதெல்லாம் சொல்ல? எங்க அண்ணனே இதெல்லாம் கேக்குறது இல்ல. சாப்பாடு சூப்பர். சமைச்சது நான் இல்ல உங்க அண்ணி. அண்ணியா? சை, எனக்கு சாப்பாடே வேண்டாம். ஏய் நில்லு. அப்படி என்னடா உனக்கு என் மேல கோவம்? ஒரு அண்ணின்ற உரிமையில உன்கிட்ட பேசினது தப்பாடா? இதுவே உனக்கு அக்கா இருந்து அவ உன்கிட்ட பேசியிருந்தா நீ கேட்டுக்க மாட்டியா? அண்ணி அப்போ நீ என்ன இருந்தாலும் வேற வீட்டு பொண்ணா தானே பாத்திருக்க. அண்ணி ப்ளீஸ், அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. நான் உங்களை என் அம்மா மாதிரி நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அம்மா பெருசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கு, சிறுசு சென்டிமெண்டா சொன்னாதான் கேட்கும். அம்மா அவனை நீதாம்மா கண்டிச்சு வளர்க்கணும். ஹலோ. என்னம்மா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு கொதிக்குது, சுத்தமா முடியலனா. இருமா, அண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்றேன். சத்யா, கவி உன் அண்ணி மட்டும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துறியாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு வேலை இருக்கு, நான் நீயே கூட்டிட்டு போ. அவ உன் அண்ணி தான், இது கூட பண்ண மாட்டியாமா? அண்ணி தானே, கூட பிறந்த அக்கா ஒண்ணு இல்லையே. சத்யா, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையாமா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போமா. என்னது உங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பாக்கணுமா? எனக்கு உடம்பு சரியில்லாத போது உங்க தங்கச்சி பார்த்தாளா? என்ன நல்லா பார்க்க முடியாது. போன வீடி. அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையா. சாப்பிடு கொஞ்சம். பாறைக்குள்ளும் பாசம்
இழைய படுத்துக்கோ. வெயில் வரம் தூறுதே காடே நிறம் மாறுதே அப்புறம் ஏன்டி ஃபோன்ல அப்படி பேசின? சும்மா ஃபன் பண்ணேன். அவ வேணா இன்னொரு அக்காவை பார்க்காம இருக்கலாங்க, ஆனா நான் எப்பவுமே அவளை கூட பந்து தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன். யாதம்மா